யோ அனிருத், என்னையா இந்த நேரத்துல பூவை கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க? ஹலே, இத பார்த்தா சாதாரண பூ மாதிரியால தெரியுது. இல்லையா, சாதாரண பூ மாதிரி எல்லாம் தெரியல. நல்லா வாடி போன வத்தி போன பூ மாதிரி தான் தெரியுது. யோ, ஏன் அடிக்கிற? ஹலே, உன்னையெல்லாம் அடிச்சதோட சும்மா விட்டேன்னு சொல்லு. என் செம்பருத்தி பூவை பார்த்து வாடி போன வத்தி போன சொல்லிட்டேல. யோ, செம்பருத்தி பூவா வச்சிருக்க? இவ்வளவு நேரம் நான் அதை கவனிக்காம விட்டுட்டேயா? என்ன வழக்கம் போல உன் செம்பருத்தியை நினைச்சு பாடிக்கிட்டு இருக்கியா? யோ யோ யோ, நீதாயா ராத்திரி பகல்னு கூட பார்க்காம உன் செம்பருத்திக்காக மியூசிக் எல்லாம் கம்போஸ் பண்ணி பாடிக்கிட்டு இருக்க. ஆனா உன் செம்பருத்தி இன்னும் எவன் கூட சேர்ந்து டூயட் பாடிட்டு இருக்கோ தெரியல. யோ அனிருத், இனியா வாயில் அடிச்சுட்ட பட்டுன்னு. எலை சின்னவனே, இதுக்கு மேலேயே ஏதாவது என் செம்பருத்திய பத்தி தப்பா சொன்ன வாய்க்குள்ள குச்சிய விட்டு ஆட்டிடுவேன். என் செம்பருத்தி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பால, ஏதோ ஒரு மூலையில நான் வருவேன்னு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நானும் அவளை போய் பாப்பேன். இது நான் சாவறதுக்குள்ள நடக்கும். எப்ப எப்ப நீ சாவறதுக்குள்ளயா? ஏயா, நீயே இன்னைக்கே நாளைக்கு கொண்டா இருக்க. நீ சாவறதுக்குள்ள உன் செம்பருத்திய பாக்க போறியா? பாத்தியா, நாளைக்கு பொட்டுன்னு போயிட போற. போமாட்டேன், நான் போமாட்டேன். என் செம்பருத்திய பார்க்காம நான் போமாட்டேன். என் உயிரு என் உடம்புல இருந்தா தானே என்னை விட்டு போறதுக்கு. என் உயிரு என் உடம்புல இருந்து எப்பவோ செம்பருத்தி கிட்ட போயிருச்சு. சபா, பயபுல அன்பிராண்டட் சரக்கா அடிச்சிட்டான் போல. அதான் வாய் உளருன்னு உளருது. யோ, இன்னைக்கு காலையில தான்யா உன் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்சது. இன்னி 10 மாசத்துல உன் கையில கொள்ளு பேத்தியே கொடுக்க போறான் உன் பேரன். ஆனா நீ இன்னும் உன் எக்ஸ தேடிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? இல்ல, யாரோ எப்படியோ போங்க, எனக்கு என் செம்பருத்திய பார்க்கணும். என் காதல் என்ன உங்களை மாதிரி 2K கிட்ஸ் காதலா? என் காதல் 1950ஆம் ஆண்டு காதல். அது எவ்வளவு தூய்மையான காதல்னு உனக்கு தெரியுமால? ஆமா ஆமா, எவ்வளவு தூய்மையானதுன்னு தான் நாங்க பார்த்தோமே. ஏயா, இப்படி செம்பருத்தின்னு உசுர விடுறியே. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்காம எதுக்கு எங்க பாட்டியை கல்யாணம் பண்ண? ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் ஆகுது ஒரு தாமரை பூவை கையில வச்சு ஃபீல் பண்ணிருக்கியா? தாமரை என்ன விட்டு போயிட்டேன்னு ஒரு நாள் கூட நீ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததுல. உன் பொண்டாட்டிய நினைச்சு கூட நீ ஃபீல் பண்ணல. உன் எக்ஸ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்ன மனுஷயா நீனு? ஹலே, உன்ன மாதிரி கிளவனுக்கலாம் என்னோட ஃபீலிங்ஸ் புரியாதுல. லவ் பண்ணிக்கலாம், கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஆனா அதுலலாம் என்னல சுகம்? நம்ம எக்ஸோட இருந்தோம் பாத்தியா, அந்த ஞாபகம் தான் தனி சுகமே. என் செம்பருத்தியில அந்த பேரை சொல்லும் போது எம்பிட்டு நல்லா இருக்குல்ல. செம்பருத்தி, இதுல என்ன நல்லா இருக்கு? டே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டுட்டு இருக்க. டே, காத்து வாங்க வந்தேன்டா. யோ, மணி 10யா? இன்னைக்கு தானே அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா? டேய் டேய், யோ யோ, காதல் பண்ண வேண்டிய நேரத்துல எதுக்கு காத்து வாங்க வந்தேன்னு கேட்டையா? பயந்துட்டேன்டா. அதானே, நான்லாம் அந்த காலத்துல என் தாமரைய கல்யாணம் புடிச்ச அன்னைக்கு நைட்டு. யோ 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 அனிருத், போய முடியா? வயசு பையன் நிக்கும் போது நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. டேய், தள்ளி போடா. சொல்ல வந்தத முழுசா கேளுங்கடா. அன்னைக்கு ராத்திரி என் செம்பருத்திய நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். செம்பருத்தியை நினைச்சு அழுதுட்டு இருந்தியா? அப்புறம் எப்படி எங்க அப்பா பிறந்தாரு? அடிச்சை, தாராய்ச்சி இப்ப ரொம்ப முக்கியமா? சரி, ஏதோ தப்பி தவறி அப்பா பிறந்துட்டாரு. நீ எப்போ உன் பிள்ளைய பிறக்க வைக்க போற? இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க. உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தையா? இன்னும் 10 மாசத்துல இந்த வீட்டுல கியா கியான்னு ஒரு சவுண்ட் கேட்கும்னு. நீங்க நிக்கிறத பார்த்தா டே டே டே, போதும்டா கலாய்ச்சது. ரூம்குள்ள வெக்கையா இருந்துச்சுன்னு வெளியே வந்தது ஒரு குத்தமாடா? யோ, நீ வெளியே வந்தது குத்தம் இல்லையா? இந்த நேரத்தில் இந்த நொடியில் நீ வெளியே வந்ததுதான் குத்தம். ஏண்டா பெரியவனே, சின்னவன் உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியால. கல்யாணத்தை பண்ணோமா, வேலையை முடிச்சோமா, அடுத்தடுத்த காரியத்தை பார்த்தோமான்னு இல்லாம என்னல காத்து வாங்க வந்த இது வாங்க வந்தேன்ட்டு போல போல ரூமுக்கு. டே டே டே, சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீங்கள. எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு. டே, உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்ப வச்சுக்கிறேன்டா உன்ன. ஹிலே, எனக்கும் என் செம்பருத்தி கூட கல்யாணம் ஆகும்டா. அப்ப இதே மாதிரி என்னையும் கலாய்ச்சுடு. யோ, ஏதாவது சொல்லிட போறேன். ஒழுங்கு மரியாதையா பீரை குடிச்சோமா, செம்பருத்தியை நினைச்சு பாட்டு பாடிட்டு தூங்கணுமான்னு போயிரு பேசாம.
சரிடா பெரியவனே, நீ போடா, போய் வேலையை பாரு போ. யோ, ஏயா அதே சொல்றீங்க? பின்ன கல்யாணம் ஆன பையன் கிட்ட அதை சொல்லாம வேற என்னத்த சொல்லுவாங்களா? போ போ போ, ஓடு ஓடு ஓடு. வச்சுக்கிறேன்டா, உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிற ஒரு நாள். ஏலே, யாருல? உன் எக்ஸ் செம்பருத்தி தான், பேசுறியா? அடியாத்தி, ஏலே உண்மையா வாழ சொல்ற? ஆமாயா, சும்மா அப்படியே பேசு, அவளுக்கு கேக்கும். ஏடி செம்பா? யோ, அது என்ன பித்தளை செம்பா இல்ல வெள்ளி செம்பா? செம்பான்னு கூப்பிடுற, அழகா செம்பருத்தின்னு கூப்பிடியா? ஏலே, என் செம்பருத்திய நான் செல்லமா செம்பாடுதால கூப்பிடுவேன். ஐயடா, சரி பேசு. செம்பா? என்னது செம்பா? தாத்தா, நான் செம்பல தாத்தா, என் பேரு நிம்மதி. எம்மா, நீ நிம்மதியா இருந்தா எனக்கு என்ன, இல்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தா எனக்கு என்ன? நீ போன என் செம்பருத்திட்ட கூட. ஐயோ தாத்தா, நான் நிம்மதி பேசுறேன். இந்தாமா, நீ நிம்மதியா பேசினாலும் சரி இல்ல கோவப்பட்டு பேசினாலும் சரி, எனக்கு இப்ப என் செம்பருத்தி கிட்ட பேசணும். நீ போன கொடு. தாத்தா, நீங்க முத அந்த போனை உங்க பேரன் கிட்ட கொடுங்க. ஹேலே, என் செம்பருத்தின்னு சொல்லியா ஏமாத்துற? யாருல இந்த கழுத? உன் லவ்வரா? ஐயோ, யோ, ஏன் என்னடமோ பேசிட்டு இருக்க? போயா, தெரியாதனமா உனக்கு போனை கொடுத்துட்டேன், போ பேசாம. இன்னொரு வாட்டி என் செம்பருத்தி பேரை வச்சு விளாண்ட படவா ராஸ்கல், பிச்சு போடுவேன் பிச்சு. குயில போடுச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற குடும்பம், மயில போடுச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற குடும்பம். ஐயோ ஐயோ. ஏய், ஹலோ. சபா, இப்பயாவது நான் ஞாபகம் வந்தேனா? என்ன பிரதர் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே? ஏய், சும்மாதான். ஆமா, என்ன இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்க? அதுவா, அது ஒண்ணும் இல்ல பிரதர், உங்களுக்கு நான் 10,000 rupees கொடுக்கணும்ல, அதுல எனக்கு 1000 rupees கிடைச்சது. நேத்து ஒரு ஈவென்ட் பண்ணேன், இன்னைக்கு தான் போட்டு விட்டாங்க. அதான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணி 1000 rupees கொடுத்தலாம்னு நினைச்சேன். நாளைக்கு நான் பூவிக்க வீட்டுக்கு வர மாட்டேன், அம்மா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு. என்னோட காலேஜ் கிட்ட வந்துறீங்களா? நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறேன். என்னது, காலேஜ் கிட்டயா? அவ்வளவு தூரம்லாம் என்னால வர முடியாதுமா. நீ ஒண்ணு வீட்டுக்கு வந்து கொடு, இல்லனா வீட்டு பக்கத்துல இருக்கிறது ஏதாவது இடத்துக்கு கூப்பிடு வரேன். பிரதர், நீங்க என்ன வேலையா பாக்குறீங்க? வெட்டியா தானே இருக்கீங்க, வாங்க பிரதர். அடி பாவி, அசிங்கப்படுத்தல நீ. இங்க பாரு, காலேஜ்க்குலாம் என்னால வர முடியாது. நீ வேணும்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோவில் இருக்குல்ல, அங்க வா. நாளைக்கு காலையில 10 மணிக்கு அங்க வந்து வாங்கிக்கிறேன். 10 மணிக்கா? பிரதர், எனக்கு காலேஜ் இருக்கு. 8 மணிக்கு வரீங்களா? ஓகே பிரதர், 8 மணிக்கு ஷார்ப்பா அங்க வந்துறேன். ஓகே பை. இது சொல்லதா ஃபோன் பண்ணேன், எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். ஓகே பை. என்னது? ஏய், நீ தானே ஃபோன் பண்ண? ஃபோன் பண்ணிட்டு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நீ பாட்டுக்கு படிக்க போறேன்னு போற. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா. நீ என் ஃப்ரெண்டு தானே, கொஞ்ச நேரம் ஏதாவது பேச. ஹலோ பிரதர், நீங்க வெட்டியா இருப்பீங்க, உங்களுக்கு போர் அடிக்கும். பட் நான் ரொம்ப பிஸி, எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நாளைக்கு பிராக்டிகல்ஸ் வேற இருக்கு. சோ நான் இப்ப போனை வச்சுட்டு படிக்க போறேன். பை பிரதர். சரி, ஓகே, போய் படிப்போ. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. பிரதர், இப்பவே ஆல் தி பெஸ்ட் சொன்னா எப்படி? நாளைக்கு காலையில 8 மணிக்கு மீட் பண்ண வருவேல, அப்ப சொல்லுங்க. பை. சரி, ஓகே, நாளைக்கு சொல்றேன். பை. பாடியோ எந்திரிச்சாச்சா? என்னங்க? ஹே, பொறுமையா பாத்து எந்திரிமா. எதுக்கு இவ்ளோ அவசரம்? என்னங்க டைம் என்ன? என்ன இப்படி விடிஞ்சிருக்கு? ஏங்க என்ன எழுப்பவே இல்ல? ஹே, இப்ப எந்திரிச்சு எங்க போற? இல்லங்க, அதுக்கு சொல்லல, உங்களுக்காக டிஃபன் செய்யணும்ல, அதான். 8 மணிக்கு எந்திரிச்சு இதுக்கப்புறம் நீ டிஃபன் செய்ய போறியா? என்னது, மணி 8 ஆயிடுச்சா? அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? மணி 8. ஏங்க என்ன எழுப்பல? நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை எழுப்பல. அது ஒண்ணும் இல்லங்க, டயர்ட்ல தூங்கிட்டேன். உனக்கு டயர்டா இருந்திருக்கும்னு புரியுதுமா, அதனாலதான் உன்னை எழுப்பல. வேதா, என்னங்க? நல்லா தானே இருக்க? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? என்னங்க? இல்லம்மா, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை தானே? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. இல்லங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க கேக்குறதுதான் ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. சரிம்மா, இல்ல ரொம்ப நேரம் தூங்குனியா, அதான் உடம்புக்கு ஏதாவது முடியலையோன்னு நினைச்சேன். தெரியலங்க, டயர்ட்ல தூங்கிட்டேன் போல. ஒன்னும் இல்லம்மா, அதனால ஒன்னும் இல்ல. சரி, இந்த ரூம்ல நீ ஒரு விஷயம் பாத்தியா? இந்த ரூம்லயா? என்னங்க விஷயம்? நல்லா கொஞ்சம் தேடி பாரு. என்ன
விஷயம்? அட இது என்னங்க இது? புதுசா ஏதோ ஜிகு ஜிகுன பேப்பர் மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கு. ஆமா, இதுலதான் இருக்கு விஷயம். அப்படியா? என்னது இது? நீயே யோசிச்சு பாரு, யோசிச்சு சொல்லு அதுல என்ன இருக்கும்னு. அடடா, என்னங்க சர்ப்ரைஸ்லாம் பண்றீங்க? நேத்து தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு. நேத்து பேசினத வச்சு இன்னைக்கு என்னவா இருக்கும்? என்னங்க, என்னால எதுவுமே கெஸ் பண்ண முடியல. நீங்களே சொல்லிடுங்களேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் தான், நீயே மறந்துட்டியா? சரி, அதை எடுத்துட்டு பாருமா. நான் ஆசைப்பட்ட விஷயமா? என்னவா இருக்கும்? சரி இருங்க பாக்குறேன். என்னங்க, எப்படிமா, நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? சூப்பரா இருக்குங்க. ஆனா நேத்து தானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எப்படி? நீ என்ன சொன்ன? இந்த ரூம் எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு. நம்மளோட போட்டோ ஃப்ரேம் இருந்தா சூப்பரா இருக்கும்னு சொன்னல, அதான் நம்மளோட போட்டோ ஃப்ரேம் நைட்டோட நைட்டா ஆர்டர் பண்ணிட்டேன். காலையில நீ எந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்துடணும்னு நினைச்சேன், அதே மாதிரியே வந்துருச்சு. இப்போ உனக்கு இந்த ரூமை பார்க்க சந்தோஷமா இருக்கா? என்னங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. காலையில எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. தேங்க்ஸ்ங்க. ஹே, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? நம்மளுக்குள்ள இனிமே எந்த ஒளிவு மறைவுமே இருக்க கூடாது. என்னங்க, நான் ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் ஆசைப்பட்டேன். இதுக்கே எனக்கு டக்குனு கிடைச்சிருச்சு. இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் ஆசைப்பட்டா எனக்கு இதே மாதிரி உடனே செய்வீங்களாங்க? இது என்ன கேள்வி? நீ என்னோட பொண்டாட்டி. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக தானே நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன். சரிங்க. சரிம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா. கீழே எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் லேட் ஆச்சுன்னா நல்லா இருக்காதுமா. சரிங்க. என்னங்க, நீங்க சாப்பிடாம இருப்பீங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்களேன். டக்குனு சமைச்சு தர மாதிரி சொல்லுங்க, உடனே சமைச்சு கொடுத்துறேன். எது, இவ்ளோ நேரம் நான் சாப்பிடாம இருப்பேனா? இல்லம்மா, நான் சாப்பிட்டேன். என்னது, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்னங்க, நான் சமைச்ச சாப்பாட்டை தானே நீங்க சாப்பிடணும். அதுவும் இல்லாம நான் தூங்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்காக வெயிட் பண்ண கூட மாட்டீங்களா? எனக்கு கூட சேர்ந்து சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணலையா? வேதா, அப்படி இல்லம்மா. நான் எப்போதுமே 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 7 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுருவேன். மணி போய்கிட்டே இருந்துச்சுன்னு எந்திரிக்கல, அதான் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. என்னங்க, இங்க பாருங்க, இதுவே லாஸ்டா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்க அம்மா சமைச்சு கொடுத்தாங்க, உங்க அம்மா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சாப்பிடாதீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பொண்டாட்டி நான் இருக்கேன்? நான் சமைக்கிறத மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். உங்க அம்மா, உங்க தம்பியும், உங்க தங்கச்சியும், அப்புறம் இந்த வீட்ல ஒரு தாத்தா இருக்காரே அவரையும் பாத்துக்கிட்டோம். உங்களுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறது நான் மட்டுமா தான் இருக்கணும். வேதா, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி அசதியில டயர்ட் ஆயிடுச்சு. நாளைக்கெல்லாம் இவ்ளோ லேட்டா எந்திரிக்க மாட்டேன். சீக்கிரமா எந்திரிச்சு உங்களுக்காக நான் சமைக்கிறேன். ஹே, சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். வேதா ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட நேத்தே சொல்லிட்டேன், இது நம்ம குடும்பம், நமக்கான குடும்பம். இங்க இருக்கிறவங்க எல்லார பத்தியும் நீ நினைக்கணும், என்ன பத்தி மட்டுமே நீ யோசிக்க கூடாது. ஐயோ, இல்ல இல்ல, இவர்கிட்ட இப்படி பேசக்கூடாது. இவருக்கு ஏத்த மாதிரி பேசினாதான் கரெக்டா வருவாரு. ஐயோ, என்னங்க, நான் அப்படி சொல்லலங்க. இது நம்ம குடும்பங்க. இதுல லிஸ்ட் போட்டு பார்த்தா என்னோட கணக்குப்படி எனக்காக ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நீங்க தான். அதுக்கப்புறம் அத்தை, அதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும். அதனாலதான் நான் சொன்னேன், நான் சமைக்கிறத நீங்க சாப்பிடுங்க, நான் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்காக தான் செய்வேன்னு. என்னங்க, நான் இப்படி பேசுறது உங்களுக்கு சுயநலமாவும் தப்பாவும் கூட தெரியலாம். ஆனா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேங்க. அதனாலதான் உங்களுக்காக மட்டும் தனியாவும் யோசிக்கிறேன். ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சாலோ இல்ல அவங்கள ரொம்ப லவ் பண்ணாலோ அவங்களுக்காகன்னு அவங்களுக்கு மட்டும் சில விஷயங்கள் செய்யணும்னு தோணும்ல, அந்த மாதிரி தாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நீ தான் எனக்கு எல்லாமே. எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்களாங்க? கண்டிப்பா செய்வேமா. அதே மாதிரி தாங்க நானும் உங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறேன். புரியுதுமா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேளு. இல்ல, நம்ம இந்த லவ் பண்ணில கல்யாணம் பண்ணலல, அதான் எனக்கு ஒரே ஒரு வாட்டி அத சொல்றீங்களா? அதான் எது? அதாங்க அது. ஏய், எதை சொல்ற? தெளிவா சொல்லு. அதாங்க ஐ லவ் யூ. அட என்னங்க நீங்க இவ்ளோ பெரிய டியூப் லைட்டா இருக்கீங்க. ஒரு பொண்ணு நானே இவ்ளோ தைரியமா கேக்குறேன். அதாங்க லவ் யூ லவ் யூ. ஹே, என்ன நீ லூசு? போ போய் குளி போ. என்னங்க ப்ளீஸுங்க,
ஒரே ஒரு வாட்டி எனக்காக சொல்லுங்களேன். ஹே அதெல்லாம் எனக்கு வராது. வருங்க, என்ன பார்த்து சொல்லுங்கங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வேதா என்னம்மா நீ, அதெல்லாம் எனக்கு சொல்லி பழக்கம் இல்ல, நீ தள்ளு. என்னங்க நீங்க, நான் மட்டும் என்ன வார வாரம் எல்லார்கிட்டயும் போய் லவ் யூன்னு சொல்லிக்கிட்டா இருக்கேன். என்னங்க ப்ளீஸுங்க, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ மட்டும் சொல்லுங்கங்க ப்ளீஸ். ஏய் என்னம்மா நீ, நம்மளுக்கு கல்யாணம் மட்டும் ஆகல, நமக்குள்ள எல்லாமே ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லைன்னா நல்லா இல்லைங்க. ப்ளீஸுங்க, ஒரே ஒரு வாட்டிங்க ப்ளீஸ் 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 எனக்காகங்க. என்ன நீ இப்படி விடாம புடிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ சரி, நீ இவ்ளோ கெஞ்சறதுனால ஒரே ஒரு வாட்டி சொல்றேன். சூப்பருங்க, ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன பார்த்து வேதா ஐ லவ் யூ அப்படின்னு பச்சக்கன்னு சொல்லுங்க. என்னது? இல்ல இல்ல, அவ்வளோலாம் சொல்ல முடியாது. நீ சொன்ன அந்த 3 வார்த்தையை மட்டும் டக்குன்னு சொல்லிடுறேன். அதுவே பெரிய விஷயம், சொல்லுங்க. அது என்னங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், பச்சக்கன்னு சொல்லுங்க. பச்சைக்கணா? ஐயோ டேய், யாராச்சும் வந்து காப்பாத்துக்கடா. ஐ வந்துருச்சு, ஐ வந்துருச்சு. அடுத்தது லாவா? என்னங்க லா இல்லங்க, லவ் லவ். லவ். ஹை சூப்பர் சூப்பர், யூ மட்டும் சொல்லிருங்கங்க. வேதா யாரோ கூப்பிடுறாங்க, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் கூட பிரைவசியே இல்ல. என்ன வீடு இது? எப்ப பாரு டொக்கு டொக்குனு கதவை தட்டுறதா இவங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் வேலையா? யோ ரைஸ் மில், எவ்வளவு நிறைய கதவை தட்டுறது? ஆமா, காலங்காத்தால கதவை உள்ள போட்டுக்கிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இது இவரோட தம்பி தாதித்தியோட குரல் தானே. இவரோட ரூம்ல இவர கதவை போட்டுக்கிட்டு அவரோட பொண்டாட்டி கிட்ட என்ன வேணாலும் பண்ணலாம். அத இவன் எதுக்கு கேக்குறான்? இவன இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா பாத்திருப்பீங்க. ஸ்டார்டிங்ல நம்ம தாத்தாவோட செம்ம காமெடில, அது மட்டும் இல்லாம ஆதி நிம்மதி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சூப்பராவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த போட்டோ ஃப்ரேம் கூட பார்க்க அட்டகாசமா இருக்குல்ல. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம சூனியக்காரி வந்துட்டாலே வேதா. என்னமா கோவப்படுறா? அதுவும் நாளைக்கு நம்ம ஆதி தம்பியவே திட்ட போறாளா? ஆதி மட்டும் என்ன சும்மாவா? அப்ப நாளைக்கு எபிசோட் இன்னும் ஃபயரா சூடு பிடிச்சிரும்ல. உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டு போங்க. ஆமா மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே சீரிஸை கண்டினியூ பண்ணி பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நாளை வீடியோவில் ரொம்ப ஃபயரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். எம்மாடி வேதா, எங்க ஆதி தம்பியை பத்தி தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணி விட்டுறாத, அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. சொல்றத சொல்லிட்டு போயிட்டு வரேன். எங்க ஹீரோ கிட்டே வா.